வணக்கம் ஜெயஹிந்த். உலகத்தோடைய கடற்படை வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்றது இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவே நடந்திருக்கு. சென்ட்ரல் கமாண்ட் அமெரிக்காவுடைய படைப்பிரிவு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வீடியோவில் உலகத்திலேயே முதல் முறையாக அமெரிக்க இராணுவம் ஒரு சீ ட்ரோன், ஆள் இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு கடலில் போகக்கூடிய ஒரு ட்ரோனை பயன்படுத்தி, ஒரு போட்டை பயன்படுத்தி ஈரானில் இருந்த கட்டமைப்பில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்த ஒரு நீர்மூழ்கி கப்பலை வீழ்த்தியிருக்காங்க. அது போகக்கூடிய ரூட்டு, அது எவ்வளோ தூரம் போயிருக்கு, அது ஏற்படுத்திய தாக்கம் அப்படின்றது பிரமிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ரெண்டாவது, வருங்காலங்களில் சி வார்ஃபேர் அப்படின்றது எந்த அளவுக்கு மாறும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரீகர்சராக இருக்குது. வேர்ல்டு வார் 1ல் பதுங்கு குழிகள் அப்படின்ற முறையை பயன்படுத்தி வீரர்கள் இராணுவங்கள் சண்டை போட்டாங்க. அதை உருவாக்குனது முதல் முறையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, வலிமையை ஜெர்மனிக்கு கொடுத்தது. இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு நிகழ்வை பார்க்கலாம். ஸோ எப்போ நடந்தது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி ஜூலை இரவு ஒரு சப்மரைன் மற்றும் ஷிப் மெயின்டைன் ஃபெசிலிட்டி பந்தார் அப்பாஸ் நேவல் பேஸ். இந்த நேவல் பேஸ் கடல்ல இருந்து ஒரு குறுகிய பாதை வழியாக உள்ளே போய் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேஸ். இது ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய, ஈரான்லேயே அதிகமாக பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னா அது பந்தார் அப்பாஸோடைய நேவல் பேஸ் தான். அமெரிக்கா கார்சேர் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 சர்கோனிக் பில்ட் கார்சேர் பயன்படுத்தி, இது டெக்னிக்கலாக யூஎஸ்வின்னு சொல்லுவோம், அன்மேன் சர்ஃபேஸ் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதை கொலோக்கியல் லாங்குவேஜில் நம்ம சீ ட்ரோன் சொல்லுவோம். இதை பயன்படுத்தி அந்த சப்மரைன் மற்றும் அந்த பேஸை கம்ப்ளீட்டாக தகர்த்தெடுக்கிறாங்க. இந்த அமெரிக்காவுடைய இராணுவ வரலாற்றிலேயே முதல் முறையாக அவங்க யூஎஸ்வியை பயன்படுத்தினது இங்கே தான். இதில் ஈரானுடைய ஒரு மிட்ஜெட் சப்மரைன் அப்படின்றது சிறு ரக சப்மரைன். இது நம்ம பயன்படுத்துகிற மாதிரி பெரிய சப்மரைன்ஸ் கிடையாது. இந்த இடத்துல ஒரு மெயின்டெனன்ஸ் மற்றும் இன்னொரு சப்மரைன் பார்த்தீங்கன்னா கட்டமைப்பில் இருக்குது. இது காதிர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு ரஷ்யாவுடைய அந்த தொழில்நுட்பத்தை இங்கே பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக வெடிச்சு சதறக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல அவங்களுடைய அமெரிக்காவுடைய இது ஏன் ஒரு பெரிய கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதுவரை அமெரிக்கா பயன்படுத்தியது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹை அண்ட் வெப்பன்ஸ், ரொம்ப காஸ்ட்லியானது. அவங்களுடைய டமஹாக் மிசைல்ஸாக இருக்கட்டும், இல்லை சைட் விங்கர் மிசைல்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய விமானங்களாக இருக்கட்டும், 1 மணி நேரத்துக்கு கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி ஒரு பெரிய ஆப்ரேஷனை பண்ணுவாங்க. இதுதான் முதல் முறையாக ஒரு யூஎஸ்வியை பயன்படுத்தி, சீ ட்ரோனை பயன்படுத்தி, இதை விட 100-500 மடங்கு விலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சப்மரீனை தகர்க்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இது தவிர இவங்களுடைய அந்த போர் யுக்தியில் ஒரு மேஜர் சேஞ்ச் இருக்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. ஏன் இது கேம் சேஞ்சர் அப்படின்னா, ஆர்ம்டு சீ ட்ரோன்ஸை, யூஎஸ்வியை அமெரிக்க இராணுவம் முதல் முறையாக பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்பாஷ் ரக ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. அதுல இருந்து விமானி அங்கே மாட்டினாப்புல, அவரை மீட்டெடுக்கிறதுக்கு 2 சொல்லக்கூடிய ஆர்வியில் ஒரு இடத்துக்கு வர சொல்லி இந்த அன்மேன்டு போட்ஸ் அனுப்பிச்சு அந்த வீரரை அங்கிருந்து 2 வீரர்களை வெளியில் எடுத்தாங்க அமெரிக்க இராணுவம். ஸோ ரெஸ்கியூ மற்றும் சர்வேலன்ஸ்ல மட்டுமே பயன்படுத்தியது. இந்த முறை சென்காமோடைய பதிவில் ஒன் வே சீ ட்ரோன் அப்படின்றாங்க. அப்போ இது ஒரு சூசைட் ரக ட்ரோன். இது போயிட்டு திரும்ப வராது, இதை வெடிக்க வைக்கிறாங்க. ரெண்டாவது, கம்ப்ளீட்டாக லோ காஸ்ட். இதில் பெரிய அளவுக்கு காசு எதுவுமே கிடையாது, ஆட்கள் வீரர்களே கிடையாது, அன்மேன்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஒரு எக்ஸ்பெண்டபிள் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது, நீங்கள் 50 சீ ட்ரோன் அனுப்பிச்சு 1 வெடிச்சா கூட போதும், அங்கே இருக்கக்கூடிய ஒரு நேவல் ஃபெசிலிட்டி கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகும். இப்போ இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 24 அடி. இது ஒரு ஆட்டோனமஸ் போட் மாதிரி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 250 கிலோ பேலோடு எடுத்துகிட்டு போகக்கூடியது, 1000 நாட்டிக்கல் மைல் தூரம் போகக்கூடியது. இதோட ரேஞ்சு தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ். இவங்க டியாஜோ கார்ஷியோல இருந்து கணிசமான தூரம், ஈரானுக்கு ரொம்ப கிட்ட போகணும்னு கூட அவசியம் கிடையாது, 1000 நாட்டிக்கல் மைல் தொலைவில் இருந்து இந்த ட்ரோனை ஏவினாலே இவங்களால எந்த நாட்டோடைய கடற்படையோடைய பேஸை தகர்க்க முடியும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நேவல் பவர் அப்படின்றது இப்போ அமெரிக்காவுடைய கடற்படை அப்படின்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது அவங்களுடைய விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள். 11க்கும் அதிகமான விமானம் தாங்கிய போர்க்கப்பலை வச்சுட்டு இருக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த ஒரு இராணுவம் அப்படின்னா அது அமெரிக்கா தான். அதில் இயங்கக்கூடிய நூற்றுக்கணக்கான F-22, F-16, F-18, F-35 போன்ற விமானங்கள் தான் ஞாபகம் வரும்.
ஆனால் இந்த டைம் முதல் முறையாக ஒரு லோ காஸ்ட் இதை பண்ணியிருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். அதே மாதிரி இது ஒரு சப்மரீன் ரிப்பேர் ஃபெசிலிட்டி. இதில் இருக்கக்கூடிய சப்மரீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சர்ஃபேஸ்லேருந்து தெரியாது, அதிகமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதோடைய லெசன் எங்கிருந்து இந்த போர் யுக்தி அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா மற்றும் யுக்ரைனோட யுத்தத்தில் 2022க்கு பிறகு ஒரு கடற்படையே இல்லாத உக்ரைன் அப்படின்ற நாடு ரஷ்யாவுடைய பேக்ஸ்லீல இருந்து அவங்களுடைய ஃப்ளீட், நேவல் ஃப்ளீட்டை மிகப்பெரிய லெவலில் தாக்குதல் பண்ணுறாங்க. அதற்கு காரணம் அப்படின்றது அவங்க சீப்பாக உருவாக்கி பயன்படுத்திய யூஎஸ்வி. உக்ரைனுடைய மகுரா கிளாஸ் ட்ரோன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பெட்ரோல் ஷிப்பு மற்றும் ஒரு லேண்டிங் ஷிப், ரஷ்யாவுடைய ஃப்ளாக்ஷிப்பாக வச்சிருக்கக்கூடிய அவ்வளோ அசுரபலம் வாய்ந்த கப்பலை சர்வசாதாரணமாக சின்னதாக ஒரு போட்டை விட்டு தாக்கி காலி பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு ரஷ்யாவுடைய போர்க்கப்பல்கள் பிளாக் சி பகுதி கிரீமியால இருந்து நோவர்சிக் அப்படின்ற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணக்கூடிய அந்த இது பார்த்தோம். ஸோ உலகத்துடைய இரண்டாவது மிக பலமான கடற்படை வச்சுட்டு இருக்கக்கூடிய, மூன்றாவது மிகப்பெரிய பலமான கடற்படை வச்சுட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா தங்களுடைய கப்பல்களை உக்ரைன்ட்டு காப்பாற்றி பின்வாங்கக்கூடிய நிலைமைக்கு பார்க்குறோம். உக்ரைன்ட்ட பார்த்தீங்கன்னா கடற்படையே கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டான ஒரு அசிமெட்ரிக் வார்ஃபேர், ஒரு புது லெவல் ஆஃப் யுத்தத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து சி டினையல் ரோல் கிடையாது. அதாவது என் கிட்ட நெருங்கி வந்துட்டேன்னா நான் இந்த மாதிரியான சிறு போட்ஸை பயன்படுத்தி உன்னை தாக்குவேன் அப்படின்றத தாண்டி சியை கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் அப்படின்னாலே இந்தியாவுடைய ஐஎன்எஸ் விக்ராந்த் மற்றும் விக்ரமாதித்யா, இது ரெண்டு தான் நமக்கு வந்து ஞாபகம் வரும். அந்த ரோல்லையுமே இந்த ட்ரோன்ஸ் வந்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹவுத்தீக்கள் இதே மாதிரியான யுக்தியை எமன்ல பயன்படுத்துகிறாங்க. ரெட்ஷியில் இருக்கக்கூடிய ஷிப்பிங் பாயிண்ட்ஸை, பெரிய பெரிய ஷிப்பிங் இது எல்லாமே இந்த மாதிரி சிறு சிறு யூஎஸ்விஸை பயன்படுத்தி, போட்ஸை பயன்படுத்தி தாக்க தொடங்கினாங்க. அந்த நேரத்தில் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கேப் ஆஃப் குட் ஹோப், அதாவது ஆப்பிரிக்காவுடைய தெற்கு பகுதியில் சுற்றிக்கிட்டு கிட்டத்தட்ட 30 நாள் கப்பல்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதுதான் ஒரு உலகத்தோடைய பவர்ஃபுல் கடற்படை வச்சுட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா ஒரு நான் கன்வென்ஷனல் வெப்பனை வந்து இப்போ பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இது எஸ்கலேஷன் அப்படின்றது கண்டிப்பாக போகுது. ஏன்னா இது நாள் வரை இந்த மாதிரியான அசிமெட்ரிக் வார்ஃபேரை இங்கே பயன்படுத்திக்கிட்டு இருந்தது யாருன்னா ஈரான் மட்டும்தான். இப்போ அமெரிக்கா பதிலுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கணும். இந்தியாவில் கிட்டத்தட்ட 6400 கிலோமீட்டருக்கும் அதிகமான கோஸ்ட் லைன் இருக்கு. இந்த பக்கம் ரான் ஆஃப் கட்சில் ஆரம்பிச்சு இந்த பக்கம் விசாகப்பட்டினம் வரைக்கும் ஒன்று நம்மளுடைய மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் சீபோர்டு, இன்னொன்று நம்ம கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் சீபோர்டு. இதில் தான் நம்மளுடைய மிகப்பெரிய மிலிட்ரி பேசஸ், நேவல் பேசஸ் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. வைசாக் எடுத்துக்குங்க, கொச்சின் எடுத்துக்குங்க, இது மாதிரி பல இதை நம்ம மேங்களூர்லேருந்து சொல்லிட்டே போகலாம். ஸோ இதில் சில இடங்களில் கப்பல் கட்டமைப்பு பராமரிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான பேசஸ் இருக்குது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்துறதுக்கு நம்மளுடைய ஃப்ரிகேட்ஸ், ஸ்டெல்த், இது எல்லாமே போகக்கூடிய ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ் எல்லாம் போகக்கூடிய அந்த மாதிரியான துறைமுகங்களும் இருக்குது. இது தவிர அந்தமான் நிக்கோபார் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் தீவுகளில் நம்மளுடைய நேவல் பேசஸ் அப்படின்றது இருக்குது. இப்போது நமக்கு எதிரி நாடாக இருக்கக்கூடிய 2 நாடுகள், ஒன்று சீனா, இன்னொன்று பாகிஸ்தான். பாகிஸ்தான் வந்து இப்போ வரைக்கும் அவங்களுடைய ஹங்கோர் கேஸ் சப்மரின் இப்போ அவங்க சைனாட்டிருந்து வாங்கியிருக்காங்க. ஒரு புது வலிமையை கண்டிப்பாக அவங்க பெற்றிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பட் ஜென்ரலாக பாகிஸ்தான் இந்தியாவுடைய கோஸ்டல் ஏரியாவுக்கு நெருங்கி மும்பையோ இல்லை குஜராத்துக்கிட்டேயோ வர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர முடியாது. அவங்க கராச்சி மற்றும் காசிம் போன்ற துறைமுகங்கள், கவடார் போன்ற துறைமுகங்களுக்கு ஒரு 50-100 கிலோமீட்டருக்குள்ள தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்தியாவை கிட்ட நெருங்க முடியாமல் தடுக்கக்கூடிய சி டினையல் அளவுக்கு தான் அவங்களுக்கு அந்த வலிமை அப்படின்றது இருந்துச்சு. இந்த மாதிரியான ட்ரோன்ஸ் நாளைக்கு பாகிஸ்தான் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது இங்கே டோட்டல் ஈக்குவேஷனே வந்து சேஞ்ச் ஆகும். நம்மளுடைய நேவி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு கப்பல் அப்படின்ற வேகத்தில் ஃபியூச்சருக்கு அடுத்த 50 வருஷத்துக்கு இந்தியாவோட கடற்படையை தயார் பண்ணுறதுக்கு ரொம்ப வேகமாக செயல்பட்டு இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு அதை நான் இராணுவ ரீதியாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் காம்ப்ளெக்டாக போவோம். பட் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு குறுகலான பகுதியில் போயிட்டு அப்படியே ஒரு வைட் ஏரியாவாக அந்த போர்ட் வந்து இருக்குது. அந்த குறுகலான பகுதிக்குள்ளே இந்த போட் அசால்ட்டாக 3 போட் உள்ளே போய் அங்கே அடித்து தூக்குறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய நேவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறது
இந்த மாதிரியான யூஎஸ்விஸை ட்ரோன் எவ்வளோ பெரிய மெனன்ஸாக மாறிடுச்சோ அதே மாதிரி இப்போ ட்ரோன் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஈக்குவேஷன் சேஞ்சராக இப்போ இருக்கு. ஸோ அதற்குண்டான பாதுகாப்பையும் இதே மாதிரியான யூஎஸ்விஸ் நெடுதூரம் போய் தாக்கக்கூடிய வகையில் நூற்றுக்கணக்கான யூஎஸ்விஸை இந்தியா கட்டமைக்க வேண்டிய கட்டாயம் அப்படின்றது இன்னைக்கு 100% நிரூபணமாயிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைனா. இப்போ சைனாக்கும் நமக்கும் கடல் எல்லை அப்படின்றது இல்லை. இப்போ சைனா பார்த்தீங்கன்னா அம்பன் தோட்டையில் இருக்காங்க, இப்போ மங்களா போர்ட் பங்களாதேஷுக்கு வந்துட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மியான்மரில் இருக்கக்கூடிய கோகோ தீவுகள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிபூத்தியில் இருக்காங்க, பாகிஸ்தான் தரப்புல பார்த்தீங்கன்னா கவடாரில் இருக்காங்க. ஸோ இந்த கடற்படை இந்தியாவை இருக்கணும் அப்படின்ற போது அவங்களுடைய கடற்படையோடைய பலவீனம் என்னன்னா எல்லாமே மலாக்கா ஸ்ட்ரெயிட்டை கிராஸ் பண்ணி வரணும். அந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் அப்படின்றது நம்மளுடைய கிரேட்டர் அந்தமான் தீவுகளில் நம்ம புதுசாக உருவாக்கக்கூடிய அந்த நேவல் மிலிட்ரி பேஸ்ல இருந்து 250 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் தான் இருக்கு. ஸோ ஈஸியாக நம்ம பிரம்மோஸை பயன்படுத்தி அவங்க கப்பல்களை வீழ்த்த முடியும், ஆன்டி ஷிப் மிசைல்ஸை பயன்படுத்தி அவங்க கப்பல்களை வீழ்த்த முடியும். ஆனால் இன்னொரு ஈஸியான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்விஸை டிப்ளாய் பண்ணுறது. இந்தியா குறிப்பாக மலாக்கா ஸ்ட்ரெயிட் 10 சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரியான ஆயிரக்கணக்கான யூஎஸ்விஸ் இருந்துச்சு அப்படின்ற போது சைனாவால் பெரிய லெவலுக்கு இங்கே வாலாட்ட முடியாது. ஏன்னா இந்த இடத்த தாண்டி இப்போ அம்பந்தோட்டையில் வந்தாலும் இந்தியாவுடைய கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய சர்வதேச கடல் பகுதியை தாண்டி தான் அவங்க மியான்மருக்கோ கோகோ தீவுகளுக்கோ இல்லை மங்களா போர்ட்டுக்கோ போக முடியும். ஸோ இந்த ஏரியா முழுக்க நம்ம டாமினேட் பண்ணுறதுக்கு ஒரு மதர்ஷிப் அதுல இருந்து இருக்கக்கூடிய இந்த பேபி ட்ரோன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ட்ரோன்ஸை பயன்படுத்தி நம்மளுடைய பாதுகாப்பை இன்னும் அதிகப்படுத்தி கம்ப்ளீட் டினையல் மோடுக்கு இந்தியா கொண்டு வர முடியும். ஸோ இதில் அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. பட் தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வேகமா போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம உத்து கவனிக்க வேண்டியது இருக்கு. 2 வருடம் முன்னாடி நாம ஒரு குறிப்பிட்ட ராணுவ தளவாடத்தை எடுத்து பேசி இந்த ராணுவ தளவாடம் அடுத்த 10 வருஷத்துக்கு நமக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா இன்னைக்கு அது சேஞ்ச் ஆகுது. இப்பவும் சொல்ற நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை நம்மளுடைய முப்படைகளும் தேர்ந்த அதிகாரிகள் நல்ல லீடர்ஷிப், எதையுமே ஃபாஸ்டா அடாப்ட் பண்ணக்கூடிய தன்மை, தேசம் ஃபர்ஸ்ட் நேஷன் ஃபர்ஸ்ட்ன்ற அந்த பிரின்சிபல் தான் இயங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய பியூரோக்ராட்டிக் ப்ராசஸ் இப்போ இந்த யூஎஸ்வியை கவனிச்சு இந்த யூஎஸ்வியை ஸ்டடி பண்ணி இவங்க ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது ராணுவத்துக்கு தேவைன்னு சொல்லி அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி AON இது தேவைன்றதை கவர்மெண்ட் அங்கீகரிக்கணும். அதுக்கு ஒரு அமைப்பு கேபினெட் கமிட்டிக்கு போகும். அதன் பிறகு எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எந்தெந்த நிறுவனங்கள் தயாரிக்கிறீங்க வாங்க. அதன் பிறகு டெண்டரிங் ப்ராசஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூசர் ட்ரையல், இது எல்லாம் முடிச்சு இந்த யூஎஸ்வியை நம்ம டிப்ளாய் பண்ணணும்னு இன்னைக்கு அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சோம்னா 2030க்கு முன்னாடி நம்மளால முடிக்க முடியாது. நான் சொல்றது ரொம்ப அக்ரெசிவா போனாலே இந்த நிலைமை மாறணும். அரசாங்கத்துக்கிட்ட கையெடுத்து கேட்குறோம், தயவு செய்து பியூரோக்ராசியை கம்ப்ளீட்டா வைப் ஆஃப் பண்ணுங்க. இந்த பியூரோக்ராட்ஸால இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன யுத்தத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய புது சேலஞ்சஸ் எல்லாமே நம்ம இன்வென்ஷனை 24/7 ஒரு ரன்னிங் ஆப்ரேஷனா பண்ணா மட்டும்தான் முடியும். நம்மளுடைய ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி அப்படின்றது மிகப்பெரிய சேஞ்ச் அப்படின்றது கொண்டு வரணும். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், ரிசர்ச்சர்ஸ், நூற்றுக்கணக்கான மெயில் எனக்கு வருது, புதுசாக ஐடியா எடுத்துட்டு வரீங்க. உங்கள் ஐடியா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறதை விட ராணுவத்துக்கு என்ன தேவை அப்படின்றதுல நீங்கள் முன்னெடுத்துட்டு போகிறது தான் சரியாக இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. ஸோ ட்ரோன்ஸ் அப்படின்றது இனி ஃபியூச்சர் நிச்சயமாக இதை ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்குது, நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நம்ம நாட்டுக்கும் சரி உங்கள் பிஸ்னஸுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.